ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்ட்ராவில் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு இன்விடேஷன் பார்டர் வந்து சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்குவோம். நம்ம ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டாச்சா, இந்த சீன் கொடுத்தா நம்மளுக்கு சென்டரில் வந்துடும். இப்போ இன்னொரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஷேஃப் டூலுக்குள்ள அந்த ஷேஃப் டூலை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கொயராக இந்த மாதிரி வளைச்சி விட்டுருவோம். வச்சுட்டு இதை வந்து அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிப்போம். ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை சீன் போட்டுட்டா சென்ட்ரு வந்துடும். இதையும் சி வச்சா சென்ட்ரு வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு வெல்டுன்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருவோம். கொடுத்தாச்சா, இப்போ இந்த கவுண்டர் டூல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கவுண்டர் டூல் வருது, அந்த கவுண்டர் டூல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று விட்டுருவோம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிடுங்க. இந்த அப்படியே ரைட் கிளிக் பண்ணி பிரேக் கான்ட்ரா பார்ட்டுன்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஒரு சர்க்கிளுக்கு அந்த சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி போட்டுருவோம். போட்டுட்டு இதை வந்துட்டு நம்ம சேமாக வச்சுப்போம். 30 இதுக்கும் வந்துட்டு 13 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதையும் நம்ம சென்டர் வச்சுருவோம். வச்சுட்டு இதுக்கும் ஒரு எல்லோ கலர். இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ரிம்முனுக்கு அந்த ட்ரிம் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்ம ஏதாவது ஒரு கலர் கொடுத்தோம்னா, இப்போ இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கலர் கொடுப்போம். கொடுத்தோம்னா இங்கே இந்த கலர் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி வச்சுருவோம். இதையும் அதே மாதிரியே சேமாக வச்சுப்போம். 60 வச்சுப்போம். 60 கொடுத்துட்டு இதுக்கும் வந்துட்டு 60 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை கரெக்டாக இந்த சென்டரில் இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சாச்சா, இதை வந்துட்டு இந்த நல்லா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே விச்சுவல் செக்மெண்ட்டுன்னு வருது. அந்த விச்சுவல் செக்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த லைனை இப்படி டிலீட் பண்ணிடுவோம். டிலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன் இருக்குல்ல, இதை வந்துட்டு கொஞ்சம் நம்ம போல்டாக வச்சுப்போம். 12 இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துப்போம். இப்போ திருப்பி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. திருப்பி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு 40 இதுக்கும் அதே 40 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை கரெக்டாக இங்கே இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இது இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஸ்மார்ட் ஃபில் டூல் வருது, அதை வச்சுட்டு இங்கே ஒரு இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். டிலீட் பண்ணிவிட்டு இதுக்கும் வந்துட்டு அதே மாதிரி ப்ரௌன் கலர் கொடுத்துருவோம். இப்போ இதுக்கு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். அதே மாதிரி இது இருக்குல்ல, இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துட்டு மிரர் கொடுத்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துட்டு இந்த மிரர் கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருங்க. கொடுத்தாச்சா, இப்போ இந்த லைன் இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் போல்ட்னஸ் கொடுத்துப்போம். ஒரு 2 கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கம்பைன் இருக்கா, அந்த கம்பைன் கொடுத்துருவோம். கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது நம்ம எங்கே வச்சுட்டாலும் எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து நகர்ந்து போகாது, எல்லாம் குரூப் ஆயிரும். இப்போ இதுக்கு நம்ம ப்ரௌன் கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். அவுட்லைன் வேணுனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்தோன்னா அவுட்லைன் கொடுத்தாலும் ஒரு டிசைனாக இருக்கும். அவுட்லைன் வேணானாலும் வச்சுக்கலாம். நம்ம இப்போ அவுட்லைன் வச்சே பண்ணுவோம். நம்மளுக்கு இது ஒரு டிசைனாக கிடச்சிருச்சா, இதை வந்து நம்ம இங்கே சின்னதாக்கி இங்கே மாதிரி இதை வச்சுப்போம். இந்த மாதிரி சின்னதாக்கி வச்சுட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு கொடுங்க. அப்படியே கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வச்சுப்போம். வச்சுட்டு இதே பிளெண்ட் டூல் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணால் பிளெண்ட் டூல் வரும். இதுலேருந்து இது அளவுக்கு கொடுத்துருங்க. இதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணால் நம்மளுக்கு டிசைன் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுப்போம். 20 கொடுத்தோன்னா கரெக்டாக வருதா இந்த டிசைனு. இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க. இதை இப்போ அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சாச்சா, இப்போ பிளெண்ட் டூல் எடுத்துக்கிட்டு திருப்பி இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு 32 வச்சுட்டா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 32ன்னு கொடுத்துட்டு என்ட்ருன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த ஷேஃப் கரெக்டாக வந்துச்சா, இப்போ இந்த சைட்லேருந்து இதுக்கு இந்த மாதிரி விட்டுட்டு இதுக்கும் 32 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு இன்விடேஷன் பார்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு பார்ப்போம். அவ்வளோதான், நம்மளோட பார்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே வந்துட்டு நம்ம என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே ப்ளூ வேணாலும் ப்ளூ கொடுத்துட்டு அவுட்லைன் நம்மளுக்கு ரெட் வேணாலும் ரெட்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம கோல்டன் பார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் இருக்குல்ல, அந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே மேலே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர், கீழே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லோ கலர், நடுவில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட் எல்லோ கொடுத்துட்டு இதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. பின்னாடி வந்துட்டு நம்ம ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருவோம். இந்த லைன் இருக்குல்ல, இந்த பார்டரை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அவுட்லைனும் எல்லோ கலர் கொடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம கோல்டன் பார்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கோரல்ட்ராலே சிம்பிளாக வந்துட்டு ஒரு பார்டர் டிசைன் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம பேட்டர்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.